1 kg மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை 2 லவங்கம். ஆயில் சூடான பிறகு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீள்வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல் வரும். ஃப்ளேவர் ஸ்மெல் வந்ததுக்கப்புறமேட்டு 1 kg அளவுக்கு மட்டன் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக எல்லாமே அந்த மட்டனோட அந்த ஃப்ளேவர் போய் செட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வரமிளகா, சோம்பு, மிளகு, கசகசா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அதோடு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வரமிளகா, சோம்பு, மிளகு, கசகசா அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பொட்டுக்கலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அதோட அந்த மட்டனோட இந்த தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அளவு கம்மியாக இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர் வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு மட்டன் அவ்வளோ சீக்கிரம் பாயில் ஆகாது. குக்கரில் நாங்கள் ஒரு 10 விசில் வச்சு எடுத்துட்டோம். 10 விசில் வந்ததுக்கப்புறமேட்டு திரும்ப அது கடாயில் மாற்றி ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். சூடான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.